ஹாய்ங்க. நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி ஜூலை 1 இன்னிலேருந்து நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன். 4லேருந்து 5:30 வரைக்கும் என்னுடைய டைம். அந்த 1.5 மணி நேரம் நான் அதை எப்படி வேணாலும் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம். அது எனக்கான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி காலைல தூங்கி எழுந்திரிச்சோன்னே நான் நேராக மணக்குளவிநாயகர் கோயிலுக்கு போகலாம், இன்னைக்கு டே ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டேன். பட் ஆனால் 5:45க்கு தான் கோயில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து 5 o'clockலாம் போயிட்டேன். சரி, ஓகே, இது நமக்கான நேரம். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, ஓகே, மார்னிங்கில் பீச்சுக்கு போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு போனேன். அப்பா, வேறு லெவலுங்க. இயற்கையை வர்ணிக்க வார்த்தையே இல்லைன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பீஸ்ஃபுல்லாக ரொம்ப நிம்மதியாக இருந்தது. இந்த மாதிரி யாராச்சும் ரொம்ப நிம்மதியாக இருக்கணும், ரொம்ப அமைதியாக இருக்கணும், ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் கிடைக்கணும், இன்றைக்கி டே ரொம்ப சூப்பராக போகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு எல்லாருமே இந்த மாதிரி காலையில் 4 மணிலேருந்து 5:30 வரைக்கும் உங்களுக்கான நேரத்தை ஒதுக்கி உங்களுக்காக நீங்கள் வாழுங்க. அதுக்கப்புறம் நமக்காக இல்லாமல் நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம குழந்தைக்காக அந்த மாதிரி நம்மளோட டே போயிடும். ஸோ அந்த ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்காக எந்த ஒரு டிராஃபிக் சவுண்டு இல்லாமல், எந்த ஒரு பொல்யூஷன்ஸு ஸ்மெல் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் ரொம்ப நிம்மதியான நல்ல காற்றை சுவாசிச்சுக்கிட்டு இயற்கையை ரசித்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து பாருங்களேன். வேறு லெவலுங்க. இத்தனை நாள் எங்கடா போயிருந்தோம் நம்ம இதெல்லாம் ரசிக்காமல்? இதே ஊரில் பிறந்து வளர்ந்தோம், பட் ஆனால் இதை நம்ம ரசிக்காமல் போயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு என் மனசு அந்த டைமில் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. சரி, ஓகே, இன்றைக்கான டே நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், இதை நம்ம லைஃப் முடிகிற வரைக்கும் நம்ம இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். என்ன மாதிரி எத்தனை பேருக்கு இந்த மாதிரி இயற்கை ரசிக்க பிடிக்கும் அப்படின்னு பாருங்கள். உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்களும் மாற்றிக்கோங்க. மார்னிங்கில் உங்களுக்கான டைமை ஒதுக்கி இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஊரில் இருக்கிற ஸ்பெஷலான இடத்துக்கு போய் பாருங்கள். எங்கள் ஊரில் ராக் பீச் ரொம்ப ஸ்பெஷல். ஃபாரின்லேருந்து, வெளியூர்லேருந்து எல்லாருமே வந்து இதை ரசிக்கிறாங்க. பட் நம்ம எங்கே போயிருந்தோம்? அந்த வானம், நீல கலர், கடல் நீளம், அதுக்கு நடுவில் அந்த கோல்டன் கலர் ஆரஞ்ச், கப்பலோடைய மினுமினுப்பு லைட்டட்ஸ், அந்த அலை சவுண்டு, அப்பா, எனக்கு என் மனசு என்கிட்ட இல்லைங்க. அந்த அளவுக்கு நான் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணேன். ரொம்ப அமைதியாக இருந்தது. என்னுடைய எப்படி சொல்கிறது, ரொம்ப அமைதியாக ரொம்ப சூப்பராக நான் ஃபீல் பண்ணேன். நான் ஒரு கிட்டத்தட்ட வந்து நான் சரி, ஓகே, இன்றைக்கி கோயிலுக்கு போகணும், நம்ம காலையிலே வந்துவிட்டோம், அதனால் நான் வந்து கரெக்டாக 5:45 மணி வரைக்கும் நான் பீச்சில் கொஞ்சம் நேரம் வாக் போயிட்டு அப்படியே அமைதியாக அங்கே ஒரு இடத்துல உட்காந்துட்டு நல்லா அழகாக எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தேன். கரெக்டாக 5:40க்கு கோவிலுக்கு போனேன். பூலாம் வாங்கிட்டு நல்லா விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு நான் என்னுடைய ஒர்க்குக்கு போயிட்டேன். இந்த மாதிரி யாரெல்லாம் பண்ணுவீங்க? இந்த மாதிரி இனிமேல் யாரெல்லாம் பண்ண போகிறீங்க அப்படின்னு பாருங்கள். நான் ஒர்க்குக்கு போயிட்டு முடிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு போயிட்டு எப்பவுமே மாதிரி பசங்களுக்கு சாப்பாடு செஞ்சு பசங்களையும் ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சி வச்சுட்டேங்க. என் பையன் என்ன சொல்கிறான்னு கேளுங்களேன். டெய்லினா ஸ்நாக்ஸ்? உனக்கு ஸ்நாக்ஸ் கிடையாது. அதான் ஜூஸ் கொடுத்துருக்கு, கேரட் ஜூஸு, அதான் ஸ்நாக்ஸு. அதுக்கு தான் அது. அதெல்லாம் கிடையாது. இன்டர்வெலுக்கு பாத்ரூம் போகிறதுக்கு தான் லஞ்ச் பிரேக், இது ஸ்நாக்ஸ் பிரேக் கொடுவாங்க. அதுலேயுமே நீ சாப்பிட்டா என்ன? அதுக்கு தான் ஜூஸ் கொடுத்துக்கிறேன். பரவாயில்ல அபி, ஜூஸை பாதி வச்சு குடி, ஒன்றும் தப்பு இல்லை. கிளம்பு. உனக்கு வேணுமா ஸ்நாக்ஸு? என்ன கலந்துருக்கோம்? அம்பிக்கு ஸ்நாக்ஸ் வேணுமா? எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டு ஒரே ஆடம். சரி, ஓகே, இந்தப்பா நம்மளுடைய ஹனி ட்ரை ஃப்ரூட்ஸ் பைட்ஸை எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையில் கொடுத்துட்டு, இதில் என்னென்ன கலந்துருக்கு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னோடனே அவனுக்கு தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சதை மட்டும் அவன் சொல்லிட்டு இருந்தான். அதை நாங்கள் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். அப்புறம் அவனுக்கு ஒரு பேக்கும் பாப்பாவுக்கு ஒரு பேக்கும் 2 பேருக்கும் ஆளுக்கு ஒரு பேக் கொடுத்து அனுப்பிச்சோம். ஸோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் உங்களுக்கு வேணும் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம பேஜில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய பசங்களுக்கும் இந்த மாதிரி ஹெல்த்தி